टाइगर का हुक्म। ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ்க்கும். என்னாச்சு, ரீசெண்ட்லி வீடியோவில் வந்து நம்ம அம்மாவோட பர்த்டே வீடியோ பார்த்தோம். இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா, அந்த வீடியோவில் வந்து இப்போது காப்பிரைட்ஸ் போட்டாங்க. அதை வந்து எப்படியோ போராடி அதை எடுத்தாச்சு. என்னென்னா, அந்த காப்பிரைட் வீடியோ எதுக்காக வந்ததுன்னா, ஒரு சாங் வந்து தவறி போட்டாச்சு. அந்த சாங் வந்து அது போடக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து ஒரு மெனி கண்ட்ரீஸில் வந்து அதை பேன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த சாங்கை வந்து யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்றதுனால. ஐயோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு 2 days கழித்து தான் அந்த வீடியோவே போட்டதுக்கு வியூஸே போகவே இல்லை, கம்மியாக தான் போச்சு. ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணது. இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. உங்களுடைய சப்போர்ட் கொஞ்சம் தேவைப்படுது. அதனால் கொஞ்சம் வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி என்னென்னா, தான் வீடியோவில் வந்து காப்பிரைட்ஸ் போட்டாங்க. அதனால கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்புறம் அதை போட்ட உடனே கொஞ்சம் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இப்படி என்ன பண்ணலான்ட்டு அந்த காப்பிரைட்டை வந்து எடுத்தாச்சு. ஆனாலும் அந்த காப்பிரைட்டை அந்த நேம் மட்டும் இருக்குது. அது ஓகே. அந்த வீடியோ வந்து இப்போது அவைலபிளாக தான் இருக்குது, இப்போ பாருங்கள். அப்புறம் அடுத்து என்னென்னா, அதான் இப்போது இருக்கிற லவ் பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போது லவ் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேர்ள்ஸ் தான் விட்டு போகிறாங்க அப்படின்ட்டு இப்போ இருக்குது. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, காலேஜில் செம்மையான ஒரு சம்பவம் என்னன்னா, என் கூட இருக்கவனுங்க எல்லோரும் என்ன பண்ணானுங்கன்னா, வாங்கச்சா போகலான்டா, வாங்கச்சா போகலாம், அந்த பொண்ணு பார்க்கலான்டா, பொண்ணை வேறு சைட் அடிக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறானுங்க, வாங்கச்சான் போகலான் அப்படின்ட்டு. ஏன் சொல்லணும்னா, கண்டென்ட் வேறு எதுவும் இல்லை, இதை வச்சு தான் பண்ணி ஆகணும். அதனால் இதுதான் இன்றைக்கான கண்டென்ட். இதுதான். காலேஜில் வந்து சூப்பராக போச்சு. என்னாச்சுன்னா, அது என் ஃப்ரெண்டு கூட தான் எப்போவுமே இருப்பேன். அவன் கூட போயிட்டு மாமச்சான் போகலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு ஓடிட்டோம் நாங்கள். அப்புறம் என்னாச்சு, ஒரு ஃபியரு, என்னடா எல்லோரும் ஃபஸ்ட் இயர் சரியா, அதனால் செம்மையாக இருந்தது. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப நாளாக வந்து சண்டை போட்டு பேசாமல் இருந்து, அப்புறம் அவங்க கூட பேசி, அப்புறம் இப்போது ஏதோ ஒன்றா ஆகிட்டோம். அப்புறம் அவன் தான் வந்து இப்போது எனக்கு இது பண்ணி தரான், ஐடிலாம் பார்த்து எல்லாமே பண்ணி தரான். கண்டிப்பாக கமிட்டட் ஆகிட்டேன்னா அதே ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியது ஒரு சப்போர்ட் மட்டும் கொடுங்க போதும். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா இந்த வீடியோஸ்லாம் எடுத்து உங்களுக்காக தான் நான் போடுறேன். ஆனால் இப்போ இந்த மாதிரி போட்டால் தான் போதே வியூஸு. இப்போ அடுத்து இந்த டெடி மிஸ்டரியஸில் இந்த உலகத்தில் என்னென்ன நடக்குது, இன்னும் எவ்வளவோ வந்து இப்போது பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிசர்ச் பண்ணி நான் வீடியோவாக நான் போடுவேன். நான் அதுவும் அந்த இதில் ஓரளவுக்கு போகுது. ஓரளவுக்குன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி 1K அப்படிலாம் இல்லை, ஏதோ 100லேயோ எப்படியோ போகுது. அதை உங்களால் ப்ளீஸ் அதே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ் யூடியூப் சேனல்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அதனால் உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டு. சரி, வாங்க பேக் டு பார்ட். ஏன்னா அது என்னாச்சுன்னா, செம்மையாக ஃபன்னாக இருந்தது. கூட்டிகிட்டு போய்ட்டு வாங்கச்சான் போகலாம் அப்படின்ட்டு. என்னைக்கு வேணாலும் அவனே நான் வீடியோவில் நான் காமிக்கிறேன். வாங்கச்சான் போகலாம், அந்த பொண்ணு என்னடா அவனை சொன்னா, டே அவன் என் ஃப்ரெண்டுடா, அவதான்டா போய் பாரு அப்படின்னு என்னடா சொல்கிறேன் அப்படின்ட்டு. நான் மோஸ்ட்லி நான் பண்ண மாட்டேன். காலேஜுக்குன்னு போனால் இந்த மாதிரி இருந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் எனக்கு அப்படியே கொஞ்சம் பழகிடுச்சு. அதனால் போயிட்டு பொண்ணுங்களெல்லாம் பார்த்து அதெல்லாம் நல்லா இருந்தது, ஜாலியாக. அது அப்புறம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்க கூட தான் நான் இருந்தேன். அவங்களோட வந்துட்டு வாங்கச்சான் போகலாம், நல்லா இருக்கும்டா அப்படின்ட்டு. இப்போ கூட பாருங்கள், இந்த நாய் பெல்ட்டை கூட போட்டு வந்துருக்கிறேன். இது எப்போ தான் ரைட்டை போடணும்னு இருக்குது. எப்படி இந்த 3 வருஷம் முடிச்சுட்டா போதும், அப்புறம் MBA கூட போட்டுக்கலாம் அப்புறம் அப்படின்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் டிசைட் பண்ணியிருக்கோம். என்னென்னா, அவன் வந்து வேறு லைனு, நான் வேறு லைனு அப்படின்ட்டு
போயிட்டுருந்தோம். ஏன்னா வந்து நாங்கள் ஒரு 4 months ஒரு கேங்காக நாங்கள் இருந்தோம். அப்புறம் அது பிரிஞ்சு போயிடுச்சு. அது நடுவில் ஒருத்தன் வந்தான், சண்டையை ஆக்கிட்டு போயிட்டான். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் லைஃப்பில் தனியாக தான் இருந்தேன், இப்போவும் தனியாக தான் இருக்கேன். அதனால் இப்போது ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா என் கூட ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கான். இன்னும் வருவாங்க. நான் இப்போ அடுத்து போகிற ஃபீல்டுலேயும் இருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போகலாம். கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலில் நான் அதுக்காக தான் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா நம்மளுக்கும் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கணும்ல, அதனால் உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. அதனால் சரி, வீடியோ போட்டு 2-3 நாள் ஆச்சு. அதனால தான் இப்போ வீடியோ போடுறேன். இந்த காப்பிரைட்காகவே இந்த வீடியோ போகணும்னு நினச்சேன். அப்புறம் இன்றைக்கி என்ன நடந்தது காலேஜில் அப்படின்ட்டு நான் டெய்லி இந்த மாதிரி எடுத்து போடுறேன். காலேஜில் என்ன மாதிரி பண்ண நடந்தது. ஏன்னா அந்த காலேஜில் வந்து ஃபோன் அலோடு இல்லை. அதனால் ஃபோன் அலோடு இருந்தால் கண்டிப்பாக அங்கேயே வீடியோ எடுத்து நான் போடுவேன் நான் கண்டிப்பாக. அதனால் இன்றைக்கி வந்து இது தான். நானும் ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். சரி எதுவும் வேணாம், எதுக்கு இப்போதைக்கு ஸ்டடீஸை பார்க்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியாவில் இருந்து பார்த்தா அது சரி பார்ப்போம் அப்படின்ட்டு நான் வந்து எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாடா லவ் வேணாம், இப்போதைக்கு வேணாம், இப்போ பண்ணுறது லவ் கிடையாது, வெறும் அட்ராக்ஷன்லேயும் அஃபெக்ஷன் அந்த மாதிரி தான் வருது. அது வந்து ரொம்ப நாளாக கூட இப்போது நீட்டிக்க மாட்டேங்குது. அதனால் லவ் வேணாடா மச்சான். நான் அதான் சொல்கிறேன், நீ ஒரு விஷயம் நீ பண்ணுறன்னா ஒரு விஷயம் பண்ணுறன்னா நீ ஒன்றுத்துக்கு 100 வாட்டி கூட யோசிச்சுட்டு இறங்கிட்டதுக்கு அப்புறமா பேக் வாங்கக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவங்கக்கிட்ட. இப்போது நானே இப்போ யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, வந்து யோசித்து பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி என்ன சொன்னால், சரி மச்சான் நான் அவனுக்காக ஐடியா வாங்கி தரேன் அப்படின்ட்டு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. போன வீடியோ என்ன சொல்லிப்பேன்னா 2-3 வாட்டி அந்த மாதிரி பிரேக்கப்லாம் இருக்குன்ட்டு. அது வந்து என்னுடைய தங்கச்சினால் வந்தது. ஒரு விஷயம் வந்து என்னுடைய சிஸ்டர்னால நடந்தது. இன்னொன்று வந்து அந்த பொண்ணே வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. எப்படின்னா எனக்கே தெரியாமல் வேறு ஒருத்தங்க கூட நான் பழகிட்டு இருக்கேன் அப்படிருக்கு. அது எனக்கு தெரியாமல் இருந்தது. அப்புறம் என்ன சொன்னோம், இல்லை எல்லாமே வந்து என் மேலே சொல்லிட்டேன், இவன் தான் பண்ணான் எல்லாத்தையும், இவன் தான் பண்ணான் அப்படின்ட்டு. ஸ்டார்டிங்கில் அவளை தான் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணது எல்லாமே அவள் தான். எப்படி தான் வந்து என்ன மாதிரி நல்ல பசங்களாம் ஏமாத்துறோன்னு தோணுதோ. நிஜமாலே என் கூட இருக்கவங்கிட்ட கேட்டால் தெரியும் நான் எவ்வளோ கேரிங்காக எடுத்துப்பேன்ட்டு. பாய்ஸ் இருக்கும்போது ஓகே நல்லா தான் நான் பழகுவேன். ஆனால் கேர்ள்ஸ் இருக்கும்போது ரொம்ப கேரிங்காக, ரொம்ப பத்திரமா நான் அவங்கள பார்த்துக்கணும். ஏன்னா எனக்கு அதை நான் வந்து எல்லாத்தையும் எங்கள் அம்மா கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுலேருந்து தான் நான் இப்போ இப்படி இருக்கேன். நான் சேஞ்ச் ஆகிருக்கேன். கேரிங்காக பார்த்துக்கணும், எல்லாமே இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால தான் வந்து நான் இப்படி இருக்கேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு போவான்ட்டு. இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா கூட இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக அவங்கள வந்து மாற்றுங்க. அப்படி மாற்றலையா விட்டுடுங்க. அவங்க லைஃப்பில் என்றைக்காவது ஒரு நாள் அவங்களா தெரிஞ்சுப்பாங்க, எப்படி இவங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அப்புறம் நான் நினச்சேன், நீ என்ன தூக்கி எறியல, நான் தான் அவங்க தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படின்ட்டு. சாரி காய்ஸ், ஏன்னா எனக்கு வாய்ப்பு கொஞ்சம் இந்த மாதிரி தான். அதனால் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. வீடியோ இப்படி இருக்குது என்னடா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா எனக்கு இப்படி இருக்குது. அதனால் நானும் கொஞ்சம் யோசித்தேன், சரி இப்படி இருக்கும்போது வீடியோ போடலாமா, வீடியோ போட்டால் கலாய்ச்சிடுவாங்களோ அப்படின்ட்டு. அப்புறம் வீட்டில் இருக்கவங்க தான் வந்து கொஞ்சம் எனக்கு மோட்டிவ் பண்ணாங்க, நீ பண்ணு, உன்னால் முடியும் அப்படின்ட்டு. அதனால தான் இப்போது என்னால் பேச முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போது வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். எனக்கு இப்படி தான். அதனால் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் வந்து சரி சப்போர்ட் கிடைக்குது, நம்மளும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு என்னாலேயும் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன். எனக்கு வேறு எந்த கண்டென்ட்டும் எனக்கு தெரியல, அதனால தான் இந்த மாதிரியே நான் போடுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சேலஞ்சு மாதிரியே இருந்தால் கூட ஓகே தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் அதான் சொல்லியிருக்கேன், இது எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான் அப்படின்ட்டு. இது வந்து நான் இப்போ இங்கே ஓப்பனாகவே சொல்கிறேன். இங்கே ஒரு சேனலில் வந்து மோட்டிவாக எடுத்து தான் இந்த மாதிரி நான் ஒரு சேனலில் ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. முன்னாடி பர்த்டே வீடியோவாக இருக்கட்டும்,
இதுக்கு முன்னாடி வந்து லவ் ப்ராங்க் மாதிரி, அது லவ் ப்ராங்க்லாம் கிடையாது, லவ் ப்ராங்க் மாதிரி நான் யோசித்தேன். ஆனால் அது வேறு மாதிரி வந்துருச்சு. ஆனால் இது இன்ஸ்டாகிராமில் நல்ல வியூஸ் போகுது, யூடியூப்பில் தான் வியூஸ் போக மாட்டேங்குது. நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதனால் இன்றைக்கி வந்து ஐடி வரப்போகுது. ஐடி வந்தோடனே அவங்ககிட்ட பேசலாம். இதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ப்ரோ அவள் வந்து கமிட்டடு அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டு தான் வந்து கேட்டு விட்டான். அப்புறம் காலேஜ் முடிஞ்சு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, சாரி ப்ரோ அவள் வந்து சிங்கிள் தான், நான் வந்து உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், ஏம்மா இப்படி பண்ணுற, நானே ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி பண்ணுறேன், நீ இந்த மாதிரி விளையாடலாமா அப்படின்ட்டு நான் சொன்னேன். சாரிண்ணா அப்படின்ட்டு சொன்னேன். பரவாயில்லம்மா, எனக்கு கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்குது, இது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி ஐடி வரப்போகுது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. மச்சான் என்ன சொன்னான்னா, நீ ஏன்டா கவலைப்படுற, விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் எக்காரணத்தை கொண்டு நான் ஸ்டடீஸை விட்ற மாட்டேன். நான் லவ் வந்தாலும் ஸ்டடீஸ் விட்ற மாட்டேன். நம்ம தளபதி சொன்ன தான், லவ்வுக்காக படிப்பு விட்றாத, படிப்புக்காக லவ் விட்றாது, ரெண்டுத்துக்காகவும் பேரண்ட்ஸை விட்றாத அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இப்போ எல்லாத்தையும் நான் சொல்கிறது. தப்பான டிசிஷன் எடுத்து லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்படுறதுக்கு இப்போவே நீ வந்து ஒரு வாட்டி நல்லா யோசித்து டிசிஷன் எடுத்துகிட்டு லைஃப் லாங் ஹாப்பியாக இரு அப்படின்னு நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நான் சொல்கிறது. அதனால தான் மறக்காமல் ரெடிமேட் சர்வீஸ் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த வியூ கூட சரி வியூ நல்லா போட்டோம் அப்படின்றதுக்காக தான் வந்து இங்கே நான் போடுறேன். ஏன்னா இப்படி இங்கே உட்காந்தா தான் வந்து நேச்சராக வந்து இங்கே வீடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அதனால தான் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி லவ் வந்து எப்படி போக போகுது அப்படின்ட்டு. ஏன்னா கண்டென்ட்டுக்கு எனக்கு வேறு எதுவும் கிடைக்கல. இது ரியல் அப்படியே எடுத்து போகிறது தான் நல்லது. அதுதான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு நாளைக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ. ஓகே பாய்.